டிஎம்ஜே பிரச்சனைக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிருமா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பல பேருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு வலி வந்தாலும், டிஎம்ஜே சைடில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொதுவாக அதை ஒரு டிஎம்ஜே பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, டிஎம்ஜே பிரச்சனைன்றது ஒரே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம 100 பேர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 100 பேருக்கும் வேறு வேறு வகையான டிஎம்ஜே பிரச்சனை தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம், எல்லாருக்குமே ஒரே மருந்து, ஒரே சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடலாமா வேண்டாமான்றதுக்கு முன்னாடி டிஎம்ஜே பிரச்சனை எப்படியெல்லாம் வருதுன்றதை லைட்டாக பார்த்தா மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷன் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெகுலராக பார்க்குற இந்த டிஎம்ஜே பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வலி வந்து நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும், இந்த இடம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தலைவலி இருக்கும், தாடை வலி இருக்கும், கழுத்து வலி, ஷோல்டர் வலி, இப்படி நிறைய வலி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முட்டுக்கு உள்ளேயும் வலி இருக்குது, அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ்லேயும் வலி இருக்குது. அந்த வலி வேறு இடத்துலையும் போய் தாடை வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வர வலி எல்லாமே வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு, எல்லாமே ஒரே இடத்துலேருந்து அந்த வலி வரல. ஸோ இப்படி தான் காமனாக நம்ம எல்லா டிஎம்ஜே பேஷண்ட்ஸையும் பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு தலைவலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளோடு தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ நம்ம பொதுவாக அவங்கள அந்த வலி அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லா டிஎம்ஜே பேஷண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தாடையில் வலி இருக்கும், டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் வலி இருக்கும், வாய் திறக்க கஷ்டமாக இருக்கும், தலைவலி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். பட் கரெக்டாக டிஎம்ஜே பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை நம்மளுக்கு ஈஸியாக பிரித்து பார்க்க முடியும். ஸோ டிஎம்ஜே பிரச்சனையை காமனாகவே டிஸ்க் ரிலேட்டடாக வர பிரச்சனை அப்படின்றத தனியாக பார்க்கலாம். அதாவது இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டுக்கு உள்ளே ஏற்படுற ஒரு பிரச்சனை, டிஎம்ஜே ஜாயிண்ட்டுக்கு வெளியே ஏற்படுற பிரச்சனை, இப்படி ரெண்டாக நம்ம காமனாக பிரிக்கலாம். டிஎம்ஜே ஜாயிண்ட்டுக்கு உள்ளே வர பிரச்சனையிலையும் டிஸ்க்லேருந்து வர பிரச்சனை, இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அந்த எலும்பில் வந்து அதனால வர பிரச்சனை அப்படின்னும் இருக்குது. வெளியே இருந்து வர பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லேருந்து வர ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மேஜராக இருக்கும். இதெல்லாம் தான் காமனாக உள்ளது. ஸோ இப்போது மசில்ஸ்லேருந்து வர பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம மசில்ஸை வந்து இந்த இடம் நம்மளுக்கு வலி இருக்குது, எனக்கு இந்த இடத்துல எப்போவுமே வலி இருக்கும், இல்லை விட்டு விட்டு வலிக்கும், சாப்பிடும் போது தான் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு டைப்பாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல நம்ம அழுத்தும் போது எனக்கு வலி இருக்குது சார், இந்த இடத்துல நான் அழுத்தினாலே எனக்கு கொஞ்சம் வலி இருக்குது, கழுத்தெல்லாம் இங்கே அழுத்தினா வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறது டெண்டர் பாயிண்ட்ஸ் தான், ட்ரிகர் பாயிண்ட்ஸ் கிடையாது. ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு வலி இருக்குது, அந்த இடத்துல தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தடித்த மாதிரி இருக்குது, அந்த இடத்த நம்ம தொடும்போது அந்த வலி வேறு இடத்துக்கு போகுது, இல்லை எனக்கு நீங்கள் இங்கே அழுத்துனீங்கன்னா இங்கே வலி தெரியலை, ஆனால் அந்த வலி என்னால் இங்கே உணர முடியுது, இல்லை இந்த இடத்துலலாம் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, ரொம்ப நாளாக அந்த மசில்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த மசில்ஸில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தடிமனாக வந்துடும். அதை நாட், மசில் நாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை முடிச்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி ஹைப்பர் ஆக்டிவ் ஏரியா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் அழுத்தும் போது சில நேரம் இந்த இடத்துல வலியே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே அழுத்துனீங்கன்னா இங்கே வலிக்குது, இங்கே எனக்கு வலிக்கலை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னால் அது ட்ரிகர் பாயிண்ட் சொல்லலாம். இல்லை எனக்கு இங்கேயும் வலி தெரியுது ஆனால் வேற எங்கேயும் இல்லை, இந்த இடத்துலையும் வலி தெரியுது அப்படி சொன்னாலும் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு ஒத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜாயிண்ட்டுக்குள்ளே ப்ராப்ளமே இருக்காது, வாயை திறக்கும் போது அவங்களுக்கு அந்த கிளிக்கிங் சவுண்டு கேட்காது, அவங்களுக்கு வாய் திறக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மசில்ஸில் மட்டும் இந்த மாதிரி டைப் ஆஃப் பெயின் இருந்ததுன்னா அது வந்து எம்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மயோஃபேஷியல் பெயின் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டிஎம்ஜே ப்ராப்ளத்தில் வர்ற ஒரு டைப் தானே தவிர அதுதான் டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒருத்தங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டில் ப்ராப்ளமே கிடையாது, இதுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஆனால் மசில்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த சூளுக்கு பிடிச்ச மாதிரி, பட் இது கொஞ்சம் வேறு டைப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது சில நேரம் அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகி நம்மளுக்கு சரியாகுன்றது தான் இந்த ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷனில் உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது நம்ம இப்போ டிஎம்ஜே குரூப் அப்படின்னு நம்ம மொத்தமாக பார்க்குறோம் இல்லையா, டிஎம்ஜே பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்கன்னு, அந்த டிஎம்ஜே பிரச்சனைனால கஷ்டப்படுற ஒரு பேஷண்ட்ஸில் ஒரு 1000 பேரை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1-2 பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலான பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே தான் பிரச்சனையே இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து அதனால் மசில்ஸ் வலி வரும், அது வேறு விஷயம். பட் அந்த வலியும் இந்த ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிறதும் சேம் கிடையாது. அதாவது இப்போ நம்ம அழுத்துறோம், இங்கே அழுத்துறோம், எனக்கு இந்த மசில்ஸ் கழுத்தெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, இப்படி நான் பிடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இங்கே அழுத்தும் போது எனக்கு இந்த இடத்துல வலி தெரியுது அப்படின்னு சொல்கிறது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் கிடையாது. அது
அந்த கழுத்தில் உள்ள மசில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறனால அந்த இடத்துல வர ஒரு வலி தான். ஸோ ஒரு மசிலை தொட்டாலே இங்கே தொட்டால் வலிக்குதா, அது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ற கான்செப்ட் கரெக்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, டிஎம்ஜே பிரச்சனைனாலும் எல்லா வலியும் சொல்கிறீங்கனாலும் அது கரெக்டாக என்ன டைப் ஆஃப் டிஎம்ஜே ப்ராப்ளம், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது ஜாயிண்ட்டுக்கு உள்ளே தான் மெயினாக இருக்கா இல்லை வெளியே இருக்கா, வெளியே மசில்ஸில் தான் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம், மயோஸ்பாசம் மாதிரி வந்திருக்கா, இல்லை மசில் வீக்கம் அடைஞ்சிருக்கா, இல்லை அதில் ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி வந்திருக்கா, இல்லை அந்த மசில் மட்டும் டயர்டாகி அதனால் வலி வருதா, இப்படி நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம், இந்த கேட்டகரி ஆஃப் டிஎம்ஜே பிரச்சனை தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது சரியாகுன்றதை கரெக்டாக ஒரு கிளாஸிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அது முழுமையாக சரியாகும். அது இல்லாமல் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே மேபி வலி ஃபுல்லாகவே குறைஞ்சிடலாம். ரொம்ப வருஷமாக இருக்கிற வலி திடீர்னு ஃபுல்லாகவே போன மாதிரி இருக்கும். ஆனால் வலி தான் போயிருக்குமே தவிர ப்ராப்ளம் போயிருக்காது. திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். இப்போ நம்மளுக்கு தலைவலியும் இருக்குது, நம்மளுக்கு கழுத்து வலி இருக்குது, ஷோல்டர் வலி இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் எத்தனை இன்ஜெக்ஷன் நம்ம போட முடியும், எத்தனை தடவை நம்ம திருப்பி இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். அப்படி போட்டாலும் அந்த பிரச்சனையை முழுமையாக நம்ம குணப்படுத்தணுன்றது கரெக்டான அந்த எம்பிடிஎஸ்ன்னு சொல்கிற கேஸில் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்காவது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர எல்லா டிஎம்ஜே குரூப்லேயும் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்றது மெயின்லி ஃபார் அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யுமே தவிர வலி இருக்கிற இடத்துலலாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம பண்ணுறதுன்றது டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குமே. நம்ம ஒரு டேப்லெட் எடுத்தால் எப்படி ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர அதால் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது. அது ஒரு ஐடியல் வே ஆஃப் ட்ரீட்டிங் காம்ப்ரிஹென்சிவ் டிஎம்ஜே பேஷண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரியணும். ஏன்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியாகாமல் நிறைய பேஷண்ட்ஸும் வர்றாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை அதோட அந்த டெக்னிக்கோ இல்லை அது போடுற விதமோ வந்து தப்பு அப்படின்னு கிடையாது. ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்றது நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஓல்டன் மெத்தட் தான், ரொம்ப வருஷமாகவே இருக்கிற ஒரு தெரப்பியூட்டிக் ஒரு வேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நம்ம டேப்லெட் எடுத்து எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டும் பண்ணுறன்றது ஒரு அக்செப்டட் இது தான். பட் அது யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், அது பண்ணுனா எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் இருக்கும், அது பெர்மனன்ட் சொல்யூஷனா இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தெரப்பி தானா அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த வியாதியை கண்டறியறதுன்றது நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பேன். டயக்னோசிஸ், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்காம இதில் என்ன சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இன்ஜெக்ஷன்ஸில் இப்போ நிறைய பேர் வந்து வெறும் அந்த மரத்து போகிறதுக்கான இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ அது மட்டும் போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இடம் கொஞ்சம் மரத்து போகும், அதனால கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும், ஒரு வாரம் பெட்டராக இருக்கலாம், திரும்பவும் வலி வரும், அது மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டீராய்டு மாதிரி நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இல்லை போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த மசிலே நம்ம செயலிழக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலை, அந்த ப்ராப்ளத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த மசிலே நம்ம செயல்பாடு இல்லாமல் ஆக்குறோம். ஸோ அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டில் நடக்குதே தவிர அதை முழுமையாக குணப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய நேரத்தில் வர்றது கிடையாது. சில கேசஸில் ஐடியலாக பேஷண்ட்டுக்கு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு வேறு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் ஒரு 1 or 2 இதிலே சரியாகுது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் ரிப்பீட்டடாக அதை போட்டுகிட்டே இருக்கும், அது போட்டும் சரியாகலை, உங்களுக்கு ப்ராப்ளம் ஜாயிண்ட்லேயும் இருக்குன்னு வரும்போது அந்த சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஎம்ஜே பிரச்சனை உள்ள குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 100 பேர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு ஜாயிண்ட்டுக்கு உள்ளே தான் பிரச்சனை இருக்கும். அந்த டிஸ்க்குனால தான் அந்த ப்ராப்ளம் வந்து அந்த முட்டு விலகி அதனால் மசில் வலி வந்து அதனால் அவங்களோட போஸ்டர் அஃபெக்ட் ஆகி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகி அவங்களோட பாடியில் நிறைய விஷயம் சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவ், அதாவது இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி அந்த ஜாயிண்ட்டையும் ரீபொசிஷன் பண்ணி டிஸ்க்கு கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு பார்த்து அவங்க பிளட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் எடுத்து அதில் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்து எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் போது தான் அது பெட்டராகும் இந்த சென்ஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். வலியிலிருந்து மட்டும் மாறுறதில்லை, அந்த வியாதியை நம்ம முழுமையாக ரிகவர் பண்ணி நம்ம எடுக்க முடியும். சில பேருக்கு இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம், அதாவது ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும், அது கூட இந்த எம்பிடிஎஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குற சில பேஷண்ட்ஸுக்கு 2 விதமான இதையும் பார்த்துருக்கோம். ஜாயிண்ட்டுக்குள்ளே அந்த கிளிக்கிங் சவுண்ட் இருக்கும், வாய் திறக்க கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு இங்கே தொடும்போது அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிற மாதிரி ரேடியேட்டிங் பெயின் மாதிரி, இல்லை ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விஷயமும் சில பேருக்கு பார்த்துருக்கோம்.
பட் அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இது வரைக்கும் எங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததில்லை. ஸோ இன்ஜெக்ஷன்ஸை அல்டர்னேட்டிவ்ஸும் நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு டாக்டர் ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. அதில் எதுவுமே தப்பு கிடையாது. என்ன சார்ட் ஆஃப் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோவில் நான் கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதே வந்து டிஎம்ஜே பிரச்சனைனாலே அது ட்ரிகர் பாயிண்ட் ப்ராப்ளம் தான், அது எம்பிடிஎஸ் தான், ஓரோஃபேஷியல் பெயின் தான் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. டிஎம்ஜே பிரச்சனையில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எதுன்னு கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணுறதே ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்டர். அந்த டயக்னோசிஸ் தப்பாயிருச்சுன்னா நீங்கள் என்ன சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஸோ அந்த டயக்னோசிஸ் பண்ண முடியுதுன்னா மட்டும்தான், அது பண்ணி உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைக்குது, உங்கள் பிரச்சனையும் அதுவும் கோரிலேட் ஆகுதுன்னா மட்டும்தான் நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது டாக்டர்கிட்ட சொல்லி கிளியராக அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பட் டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் என்ன அப்படின்னா நான் இன்வேசிவ் தெரப்பி தான். அதாவது இப்போது இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்ஜரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை காயப்படுத்தி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மசில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். சில நேரம் நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது நம்ம நரம்புலையோ இல்லை அந்த ரத்த குழாய்கள்லையோ ஏதாவது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் பெர்மனெண்ட்டாக சில நேரம் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை முடிஞ்ச அளவு சில நேரம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இன்வேசிவாக இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் டயக்னோக்ஸில் நம்ம பண்ணுறது எல்லாமே நான் இன்வேசிவ் தான். இங்கே இன்ஜெக்ஷன் சர்ஜரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமலே நம்ம காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, டிஎம்ஜியில் என்ன சார்ட் ஆஃப் டிஎம்ஜி ப்ராப்ளம்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, டிஸ்க் எங்கே இருக்குது, அதனால் என்ன பிரச்சனை வருது, மசில்ஸில் என்ன ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஹெல்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக நம்ம காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால எல்லா பேஷண்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை, இதை கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா தயங்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டப்படுறாங்க இந்த ப்ராப்ளத்தினால அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.